கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் உங்கள் குழந்தை உங்களிடம் நிலவை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விஞ்ஞானிகளை அழைப்பீர்களா? வானியல் அறிஞர்களை ஒன்று திரட்டுவீர்களா? ஈர்ப்பு விசை, தூரம் மற்றும் கணிதம் ஆகியவற்றை விளக்குவீர்களா? அல்லது ஒரு குழந்தையின் இதயத்தில் நிலவு என்பதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களை சிறியவராக்கிக் கொள்வீர்களா? ஜேம்ஸ் தர்பர் எழுதிய ஒரு பழைய கதை உண்டு. நிலவை விரும்பிய இளவரசி. ஒரு சின்ன இளவரசி கடுமையாக நோய்வாய்ப்பட்டாள். அவளை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. அரசர், நாட்டின் தலைசிறந்த மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், தத்துவஞானிகள் மற்றும் ஞானிகளை அழைத்தார். ஆனால் யாராலும் அவளுக்கு உதவ முடியவில்லை. இறுதியாக அரசர் தன் மகளின் அருகில் அமர்ந்து அன்புடன் கேட்டார், நீ மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு என்ன வேண்டும்? சின்ன இளவரசி அரண்மனை ஜன்னல் வழியாக இரவு வானத்தை பார்த்து மெதுவாக கூறினாள், நீங்கள் எனக்கு நிலவை கொண்டு வந்தால் நான் மீண்டும் நலமடைவேன். உடனடியாக அரண்மனை முழுவதும் பெரும் பரபரப்பில் மூழ்கியது. விஞ்ஞானிகள் நிலவிற்கும் தனக்குமான தூரத்தை அளந்தனர். வானியலாளர்கள் அதன் பிரம்மாண்டமான அளவை விளக்கினார்கள். தத்துவவாதிகள் அது சாத்தியமற்றது என்று அறிவித்தார்கள். அவர்கள் ஈர்ப்பு விசை, வானியல், கணிதம் மற்றும் தர்க்கம் பற்றி பேசினார்கள். ஆனால் அந்த சிறுமியின் இதயத்தில் வியப்புணர்வை யாராலும் எழுப்ப முடியவில்லை. ஒருவேளை இதுதான் சங்கடமான உண்மையாக இருக்கலாம். நானும் அந்த விஞ்ஞானிகளைப் போன்றவள்தான். என்னால் இறையியலை விளக்க முடியும். என்னால் கோட்பாடுகளை வரையறுக்க முடியும். என்னால் திருத்துவத்தை வரைபடமாக விளக்க முடியும். ஆனால் சில சமயங்களில் காயப்பட்ட இதயத்தின் அருகே அமைதியாக அமர்ந்திருக்க நான் மறந்துவிடுகிறேன். ஒருவேளை இதுதான் இன்றைய மனிதகுலத்தின் மிகப்பெரிய துயரமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பகுப்பாய்வு செய்ய நமக்கு தெரியும். ஆனால் வழிபட நமக்கு தெரியாது. இணைய வழியாக இணைய நமக்கு தெரியும். ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒன்றுபட நமக்கு தெரியாது. அதனால்தான் பரிசுத்த திருத்துவ பெருவிழா பலருக்கு மிகவும் கடினமாகிறது. கடவுள் எப்படி மூவராக இருந்தும் ஒருவராக இருக்க முடியும்? பிதா தேவன், குமாரன் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆனாலும் ஒரே ஒரு தேவன் மட்டும்தானா? சிலர் இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததால் அதை நிராகரிக்கிறார்கள். மற்றவர்கள் அதை வெறும் உருவங்களாகவும் சூத்திரங்களாகவும் சுருக்கிவிடுகிறார்கள். ஆனால் திருத்துவம் ஒரு கணித பிரச்சினை அல்ல. திருத்துவம் என்பது அன்பின் மர்மம். திருத்துவத்தை தர்க்கத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாது. அன்பின் மூலமாக மட்டுமே இதில் நுழைய முடியும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக மையத்தில் இந்த அற்புதமான உண்மை நிலைத்திருக்கிறது. கடவுள் தனிமை அல்ல. கடவுள் ஒன்றிப்பு. ஒரே கடவுள், 3 ஆட்கள், பிதா, சுதன் மற்றும் தூய ஆவியார். தனித்துவமானவர்கள், ஆயினும் பிரிக்க முடியாதவர்கள். வெவ்வேறு ஆனவர்கள், ஆயினும் முழுமையாக ஒன்றானவர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம் இவ்வாறு கூறுகிறார், ஆகவே நீங்கள் சென்று எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். பிதா, சுதன் மற்றும் தூய ஆவியார் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு அளியுங்கள். இதை கவனியுங்கள், இயேசு பெயர்கள் என்று பன்மையில் கூறாமல் பெயரால் என்று ஒருமையில் கூறுகிறார். ஒரே இறை பெயர், ஒரே கடவுள், ஆயினும் 3 இறை ஆட்கள். ஹிப்போவின் புனித அகஸ்டின் ஒருமுறை இவ்வாறு கூறினார், பிதா என்பவர் அன்பு செய்பவர், சுதன் என்பவர் அன்பு செய்யப்படுபவர் மற்றும் தூய ஆவியார் என்பவரே அன்பு வடிவானவர். படைப்பின் விடியலுக்கு முன்பே, விண்மீன்களின் பிறப்புக்கு முன்பே, கடல்கள் கரைகளை தொடுவதற்கு முன்பே, முதல் மனித மூச்சு வெளிவருவதற்கு முன்பே அன்பு ஏற்கனவே நிலைத்திருந்தது. எல்லையற்ற அன்பு, உயிருள்ள அன்பு, இறை ஒன்றிப்பு. ஒருவேளை அதனால்தான் தூய மூவொரு கடவுள் கோட்பாடு இன்றைய உலகிற்கு இவ்வளவு ஆழமாக பேசுகிறது. ஏனெனில் நமது அனைத்து தொழில்நுட்பங்களுக்கு அடியிலும்
நமது அனைத்து சாதனைகளுக்கு அடியிலும், நமது அனைத்து இரைச்சல்களுக்கு அடியிலும் ஒரு பயங்கரமான தனிமை மனிதகுலம் முழுவதும் பரவி வருகிறது. ஒருவர் என்னிடம் ஒருமுறை மனம் திறந்து கூறினார், ஒவ்வொரு இரவும் நான் தனியாகவே இரவு உணவு உண்கிறேன். என் தட்டின் அருகில் என் அலைபேசியை சாய்த்து வைத்துக் கொண்டு அதில் வரும் காணொளிகளை பார்த்துக் கொண்டே சாப்பிடுகிறேன். இணையத்தில் எனக்கு ஆயிரக்கணக்கான தொடர்புகள் உள்ளன. ஆயினும் கடந்த பல மாதங்களாக என்னை யாரும் தொட்டுக்கூட பார்க்கவில்லையோ. நமக்கு எப்படி பேசுவது என்று தெரியும், ஆனால் எப்படி இணைந்து வாழ்வது என்று தெரியவில்லை. குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆயினும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த திரைகளுக்குள் தொலைந்து போய்விடுகிறார்கள். மக்கள் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க பயப்படுகிறார்கள். மக்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க பயப்படுகிறார்கள். மக்கள் ஒன்றிப்புக்கு அஞ்சுகிறார்கள். ஆனால் தூய மூவரு கடவுள் கோட்பாடு நமக்கு ஒரு அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஒற்றுமை என்பது தனித்துவத்தை அழைப்பதல்ல. பிதா என்பவர் சுதன் அல்ல. சுதன் என்பவர் தூய ஆவியார் அல்ல. ஆயினும் ஒவ்வொருவரும் மற்றவருக்காகவே முழுமையாக வாழ்கிறார்கள். ஒருவர் தன் அடையாளத்தை இழக்காமலேயே அடையும் பரிபூரண ஒன்றிப்பு அது. தூய மூவரு கடவுளின் எலிசபெத், செயின்ட் எலிசபெத் ஆஃப் த ட்ரினிட்டி, இந்த மறைபொருளை ஆழமாக புரிந்து கொண்டார். அவர் தனது 26வது வயதிலேயே இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவள் தன் வாழ்நாளில் ஒருபோதும் புகழ் பெற்றவளாக இருந்ததில்லை. டிஜோனில் உள்ள ஒரு கார்மலைட் கன்னியர் மடத்தில் அவள் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாள். ஆனால் இன்று பலர் ஒருபோதும் கண்டறியாத ஒரு உண்மையை அவள் கண்டறிந்தாள். அவள் திருத்துவத்திற்குள் வாழக் கற்றுக்கொண்டாள். அவள் திருத்துவத்தை இவ்வாறு அழைப்பது வழக்கம், என் மூவரு. அவளைப் பொறுத்தவரை பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் வெறும் இறையியல் கருத்துக்கள் அல்ல. அவர்கள் அவளுக்குள் வசிக்கும் ஒரு ஜீவனுள்ள பிரசன்னமாக இருந்தனர். அவள் ஒருமுறை எழுதினாள், நான் பூமியில் பரலோகத்தைக் கண்டேன். ஏனெனில் பரலோகம் தேவன், தேவன் எனக்குள் இருக்கிறார். அவள் திருத்துவத்தை விளக்க முயற்சிக்கவில்லை. அதன் அன்பிற்குள் நிலைத்திருக்க அவள் கற்றுக்கொண்டாள். இதுவே நமது திருமுழுக்கின் மர்மம். திருமுழுக்கில் நாம் வெறுமனே ஒரு நிறுவனத்தில் சேர்க்கப்படவில்லை. நாம் தெய்வீக ஐக்கியத்தில் மூழ்கடிக்கப்பட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பெயரால். ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை அடையாளம் இடும்போது நமது ஆழ்ந்த அடையாளத்தை தொடுகிறோம். நாம் திருத்துவத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் இந்த மர்மம் சாதாரண வாழ்க்கையிலும் கூட தென்படுகிறது. சோர்வுற்ற ஒரு தாய், போராட்டங்களை சந்திக்கும் ஒரு தந்தை, இரவு உணவு மேசையில் அமைதியாக காத்திருக்கும் ஒரு குழந்தை, வேதனையான வாக்குவாதங்களுக்குப் பிறகும் ஒருவரையொருவர் மன்னிக்கும் ஒரு குடும்பம், தன் பலவீனங்கள் இருந்த போதிலும் ஒன்றாக நிலைத்திருக்கும் ஒரு குடும்பம். அதுவும் திருத்துவத்தின் எதிரொலியாகிறது. அன்பு ஒரு மனிதனை அழைப்பதில்லை, அன்பு ஒரு மனிதனை முழுமையாக வாழ வைக்கிறது. ஒரு பழைய கிராமத்து கதை உண்டு. ஒரு வயதான தந்தை, அவர் தன் மகன்களை தன் அருகில் அழைத்தார். ஒவ்வொரு மகனிடமும் அவர் ஒரு நாணலை நீட்டி இவ்வாறு கூறினார், இதை ஒடியுங்கள். அவர்கள் அதை மிக எளிதாக ஒடித்துவிட்டார்கள். பின்னர் அந்த முதிய தந்தை பல நாணல்களை ஒன்றாக கட்டினார். இம்முறை யாராலும் அவற்றை ஒடிக்க முடியவில்லை. தன் மகன்களை பார்த்தவாறே அந்த தந்தை கூறினார், தனித்திருக்கும் போது நீங்கள் பலவீனமானவர்கள். ஒன்றாக இணையும் போது நீங்கள் வலிமை பெறுவீர்கள். ஒருவேளை இன்றைய மனிதகுலத்தின் துயரம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். நாம் ஆன்மீக ரீதியாக தனிமைப்பட்டு போயிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க பயப்படுகிறோம். யாரேனும் ஒருவருடன் உண்மையாகவே ஒன்றிணைந்து வாழ நாம் அஞ்சுகிறோம். சமூக வாழ்வை நாம் கண்டு அஞ்சுகிறோம். ஆனால் தனிமைப்பட்ட இதயங்கள் பலவீனமான இதயங்களாகவே மாறிவிடுகின்றன. நாம் ஒருவருடன் ஒன்றிணைந்து வாழும்போதே உண்மையான வலிமை பிறக்கிறது என்று திருத்துவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தந்தை மகனுக்காக வாழ்கிறார்.
மகன் தந்தைக்காக வாழ்கிறார். அவர்களுடைய அன்பின் நித்திய பிணைப்பாக பரிசுத்த ஆவியானவர் திகழ்கிறார். கடவுளே ஒரு சமூகமாக திகழ்கிறார். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக அன்பு செலுத்தும் போதெல்லாம், ஒருவரை ஒருவர் அழைத்து விடாமல் அன்பு செலுத்தும் போதெல்லாம், திருத்துவம் மீண்டும் ஒருமுறை இவ்வுலகில் வெளிப்படுகிறது. தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் போன்ற நவீன இலக்கிய படைப்புகளும் இந்த மறைபொருளை பிரதிபலிக்கின்றன. ஒரு எல்ஃப், ஒரு குள்ளர் வார்ஃப், ஒரு ஹாபிட், ஒரு மனிதன் மற்றும் ஒரு மந்திரவாதி. அனைவரும் தனித்துவமானவர்கள், அனைவரும் காயம்பட்டவர்கள், அனைவரும் முழுமையற்றவர்கள். இருப்பினும் தங்களை விட பெரிதான ஒரு மகத்தான நோக்கத்திற்காக அவர்கள் ஒரு சமூகமாக ஒன்றிணைகிறார்கள். அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழப்பதில்லை. சமூக வாழ்வு அவர்களுடைய தனித்துவத்தை இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. திருச்சபையும் இத்தகையதே. வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு காயங்கள். இருப்பினும் ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே சமூகம். ஒருவேளை இதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் திருத்துவம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. ஏனெனில் மனிதனின் தனிமைக்கு விண்ணகம் அளிக்கும் பதில் திருத்துவமே ஆகும். தந்தை இவ்வாறு கூறுகிறார், நீ என் அன்பிற்குரியவன். மகன் இவ்வாறு கூறுகிறார், உனக்காகவே நான் என் உயிரை கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறு கூறுகிறார், என்றும் நான் உனக்குள் குடிகொண்டிருக்கிறேன். தந்தை நம்மை அன்பினால் படைத்தார். மகன் நம்மை அன்பின் வழியாக மீட்டெடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அன்பினால் தாங்கி நடத்துகிறார். இந்த தெய்வீக அன்பின் ஐக்கியத்திற்குள் நுழைவதே கிறிஸ்தவ வாழ்வியல் முழுமையான நோக்கமாகும். ஆகவே இன்றிரவு நீங்கள் சிலுவை அடையாளம் வரையும் போது அவசரம் காட்டாதீர்கள். உங்கள் விரல்கள் மெதுவாக அசையட்டும். தந்தை உங்களை நோக்கி தம் கரங்களை நீட்டுகிறார். குமாரன் உன்னை ஏற்கனவே கண்டு கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் இன்றும் உன்னை பற்றிக் கொண்டிருக்கிறார். இது வெறும் ஒரு இறையியல் கோட்பாடு மட்டுமல்ல, இதுவே உனது உண்மையான இல்லம். ஆகவே நிலவை உன் கைகளால் பற்றிக்கொள்ள முயலாதே. கடவுளை சிறிய விளக்கங்களுக்குள் சிறைப்படுத்த முயலாதே. மாறாக அந்த பெரும் மறைபொருளின் முன் வியப்புடன் நில். அப்பொழுது ஒருவேளை அந்த சிறு இளவரசியைப் போலவே ஒரு நாள் நாமும் புரிந்து கொள்வோம். நிலவு என்பது நாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அது வியப்புடனும் பக்தியுடனும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசு என்று. ஏனெனில் திருத்துவம் என்பது விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு புதிரல்ல, அதுவே மனித இதயத்தின் நித்திய இல்லம். ஆமென்.